அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திமுக நிர்வாகி ஞானசேகரனிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான திமுக நிர்வாகி ஞானசேகரனிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஞானசேகரன் வீட்டில் இருந்து லேப்டாப், பென்டிரைவ், செல்போன் ஆகிய டிஜிட்டல் ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். ஞானசேகரனை சிறப்பு புலனாய்வு குழுவினர் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கர். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சங்கர், விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் மாணவி கடந்த 23ஆம் தேதி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதாக புகாரினை அடுத்து கூட்டுப்புறத்தை சேர்ந்த திமுக பிரமுகர் ஞானசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அண்ணாநகர் காவல் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா தலைமையிலான 3 பெண் IPS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். இவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல் கட்டமாக ஆய்வு நடத்தியதை தொடர்ந்து கைதான ஞானசேகரன் வீட்டில் சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக சோதனை நடத்தி அவர் வீட்டிலிருந்து கத்தி, மடிக்கணினி, பென்டிரைவ் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் நேற்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்க நீதித்துறை நடுவர் இதை முறையிட்டனர். இதனை அடுத்து நேற்று இரவு 7 நாள் கஸ்டடியை அடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவினர் நீதித்துறை நடுவர் அனுமதி அளித்திருந்தார். இந்த நிலையில் முதல் நாளாக நேற்று இரவு முதல் இன்று இரவு முழுவதும் அவரிடம் விசாரணை நடைபெற்றது. இதனையடுத்து இன்று காலை முதல் எழும்பூர் காவல் வைத்து ஞானசேகரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட போது மற்றொரு சார் என்று குறித்து மாணவி அளித்த புகார் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் ஞானசேகரன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட மடிக்கணினி உள்ள காணொலி குறித்து பல்வேறு கேள்விகளும் ஞானசேகரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையின் முடிவில் பல தகவல்கள் வெளிவரும் என்றும் போலீசார் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி, சங்கர்.